வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். இந்த உருண்டை பேர் பொரி விலங்கா உருண்டைன்னு சேலம் பக்கம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் தான் இது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்தளவு டேஸ்ட்டு வராது. இதுக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். இந்த 1 கப் இட்லி அரிசி இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம வறுத்துக்கிட்டே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ரொம்பவும் செவந்தா நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி எல்லா அரிசியும் நம்மளுக்கு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வறுத்து இதை ஆற வச்சு மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இந்த 1 கப் மாவுக்கு நான் இங்கே 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இது வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம அரிசி கொஞ்சம் நம்ம மிக்சிலேயே அரைச்சோம்னா கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும். இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா நைஸாக மாவாயிடும். அப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக பிடிக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொல கொலன்னு கொஞ்சம் நீத்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிஷினில் கொடுத்து அரைச்சனால இந்தளவு நைஸாக வந்திருக்கு. அதனால் எனக்கு ஒரு 1.5 கப் தண்ணி தான் பத்துச்சு. ஆனால் நீங்கள் இதே வீட்டில் மிக்சியில் அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கும், கொஞ்சம் சேர்த்தி தேவைப்படும். மாவுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் தண்ணி சேர்த்தியும் பிடிக்கலாம், கம்மியாகவும் பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு 1.5 கப் தண்ணியில் வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது கையில் விஸ்கு வச்சுக்கோங்க. விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டிப்படும். நம்ம மத்து வச்சு கிளறினாலும் கூட இந்த அளவு கட்டி இல்லாமல் வராது. அதனால் விஸ்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நல்லா இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா நல்லா மாவு அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கிறதுனால நான் இதை மூடி வச்சுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களால் கை பொறுக்கிற சூட்டு வரும்போது இந்த மாவை தூக்கி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. கூட ஒரு கை தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அந்த தேங்காயில் போட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பொரி விலங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே நீங்கள் தேங்காய் வேண்டானாலும் தனியாக விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு நாள்னாவது சேர்த்து வச்சு சாப்பிட்லான்னா எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா கெட்டுடும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.